வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகின் முதல் சிவன் கோயில் என்று கருதப்படக்கூடிய உத்தரகோசமங்கை. பாருங்கள், கோபுரம் காலமாக தெரிகிறது. உத்தரகோசமங்கை ராமநாதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உத்தரகோசமங்கை இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே இந்த உத்தரகோசமங்கைக்கு வந்து இந்த மங்களநாத சுவாமியை வழிபடுறது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த உத்தரகோசமங்கை இருக்கக்கூடிய இந்த ஆலயம், இந்த சிவன் ஆலயம்ங்கிறது ஒரு 3000 வருடங்களுக்கு பழமையான ஒரு சிவன் ஆலயம். சிவனுக்குடைய சொந்த ஊர் என்று இந்த உத்தரகோசமங்கை நம்ம சொல்லலாம். இந்த உத்தரகோசமங்கையில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த உத்தரகோசமங்கைக்கு உத்தரகோசமங்கை என்று பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் தேவ ரகசியம், மங்கை என்றால் பார்வதி தேவி. சிவபெருமான் பார்வதி தேவியிடம் தேவ ரகசியங்களை சொன்ன இடம்தான் இந்த உத்தரகோசமங்கை அப்படின்ட்டு புராணங்கள் சொல்கிறாங்க. உள்ளே போனால் தெரியும், நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி 2026 ஆருத்ர தரிசனம் இருக்குது. அதற்கான முன் ஏற்பாடுகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு சிறப்பான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மரகத கற்களால் ஆன நடராசர் சிலை இருக்குது. இந்த சிலை வருடம் முழுவதும் சந்தன காப்பால் தான் அதில் பூசப்பட்டிருக்கும், பார்க்க முடியாது. இந்த ஆருத்ர தரிசனத்தின் போது மட்டும்தான் இந்த நடராசர் சிலையை நம்ம பார்க்க முடியும். அவருடைய திருமேனியை அன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். அந்த ஆருத்ர தரிசனத்தை பார்க்குறதுக்காக தமிழகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து உத்தரகோசமங்கைக்கு வருவாங்க. இந்த ஆருத்ர தரிசனத்துக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தோம்னா தெரியுங்க, அது உள்ளேக்கு உள்ள வளாகம். பாருங்கள், உள்ளேக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. தாளம்பூ வச்சு வழிபடக்கூடிய ஒரே சிவனாலயம் உத்தரகோசமங்கை தான். இங்கே இருக்கக்கூடிய உலகத்திலேயே இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை சிவனாலயங்கள்லேயே தாளம்பூ வச்சு வழங்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஆலயம் உத்தரகோசமங்கை தான். அந்த சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. ராமேஸ்வரம் வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே உத்தரகோசமங்கை வர்றது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. நிறையா பக்தர்கள் வர்றாங்க. உள்ளே போனால் தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம ஷூட் பண்ண முடியல. எல்லோரும் வாங்க, ராமநாதபுரம் வரக்கூடிய அனைவருமே இந்த திருத்தலத்துக்கு வாங்க. சிவனை போற்றி.